இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். I greet you again in the matchless mighty name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில பயம் என்ற ஒரு காரியம், அதை யாரும் தவிர்க்க முடியாத ஒன்று. புரியுதானே? No matter who you are, sometimes you encounter this thing called fear. எந்த இடத்துல விசுவாசத்தோட இருப்போமோ அந்த இடத்துல விசுவாசத்தை தளர்த்து போட பயம் நுழைந்து விடும். There are moments when you can be anyone. You could be a faithful man, a strong man in your faith, but sometimes certain situations, circumstances allows fear to come into our lives and shake us a bit. நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் அசைக்க பார்க்கும். ஒரு சம்பவத்தை 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் இன்றைக்கு காலையில் படித்தேன். I was reading First Kings chapter 19 this morning. எலியா என்று சொல்லுகிற பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்கதரிசிகளில் அவன் தான் சிறந்தவன் என்று சொன்னாலும் அது தவறாயிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி யசபேல் என்று சொல்லுகிற அந்த ராணியானவள் அவனுக்கு ஒரு பயத்தை மூட்டுகிறார். உன்னை நான் கொலை செய்து போடுவேன் என்று சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தீர்க்கதரிசி அவனுடைய உயிருக்காக ஓடுகிறதை பார்க்கிறோம். He runs for his dear life when he was being threatened by the evil queen Jezebel. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், சில நேரங்களில் பயம் யாரையும் தாக்கி விடுகிறது. ஆனால் பயத்தில் அடுத்து என்ன செய்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். Now the next thing is how do we react when fear creeps into our lives? எலியாவை பார்க்கும்போது அவன் ஓடுகிறான். எங்கே ஓடுகிறான்? ஓரேப் மலைக்கு ஓடுகிறான். ஓரேப் மலை எது? தேவனுடைய அது மலையாயிருக்கிறது. அந்த மலைக்குள் அவன் கடந்து போய் தேவனுடைய சமூகத்துல அவன் இளைப்பாறுகிறான். தேவன் அவனிடத்தில் கேட்கும் போது அவனுடைய குறைகளை சொன்ன பின்பு ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தின பின்பு அவனை மறுபடியுமாக அழைத்து, உன்னுடைய ஊழியத்துக்கு போ, நான் மற்ற காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பயம் வரும்போது எங்க தம்ம ஓடணும், இங்கு அங்கு ஓடாதபடிக்கு தேவ சமூகத்துக்கு போய் நாம் ஓடி ஒளிந்து கொள்வோம். அப்படியாய் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் நம்மை தேற்றுகிறது. Our inner life is being strengthened by His word, by His power, and by His anointing when you run into His presence. Now that's the most important thing I and you should be doing today. எவ்வளையோ நெருக்கங்கள், எவ்வளையோ காரியங்கள் நம்மை கலங்க வைக்கிறது, பயத்துக்குள் கொண்டு போகிறது. ஆனால் திகையாதே, பயப்படாதே. ஏனென்றால் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார். அந்த நிச்சயத்தோடு போங்கள். கர்த்தர் உங்களை இந்த வாரம் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கட்டும். Bless you all.